ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இடது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, நாள்ல சிலருக்குலாம் கையை தூக்குறதுக்கு இறக்குறதுக்கு பிசியோதெரப்பி பண்ணி அதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாள்ல கூட ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. கர்த்தர் அருமையாக இந்த ஊழியத்தை 8 ஆண்டுகள் ஆச்சரியமாய் நடத்தியிருங்க. இந்த ஆண்டு விழாவில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவீராகப்பா. உங்களுடைய தெய்வீக பிரசனம் இந்த ஆலயத்தை மூடும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல அருமையான ஒரு உயர்வுள்ள ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. அருமையான ஐயாவை புறஜாதியிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்து அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளில் கூட ஒரே ஒரு அடியை ஒரு பாடல் பாடணும் எனக்கு ஒரு ஆசை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாது, ஒன்றுக்கும் கலங்கி விடாது, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. இந்த ஏரியாவில் நம்மளை பார்த்து ஒரு சிறு பூச்சி மாதிரி உலகம் பார்க்கலாம். சிறு பூச்சின்னா அப்படி கையில் அப்படி நசுக்கிட்டு போயிடலாம், காலில் இப்படியே ஒரு நசுக்கிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை, உன்னை விலகுவதில்லை. ஹல்லேலூயா. நீ போரடிக்கிற இயந்திரமாக மாறுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறது தெரியுமா? உலகம் நம்மளை சிறு பூச்சி மாதிரி பார்க்குது, ஆண்டவர் நம்மளை புல்டோசரா பார்க்கிறார். ஹல்லேலூயா. போரடிக்கிற இயந்திரம், கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரம். பக்கத்துல ஜேசிபி அப்படியே போகும், மேடுகள் பெரிய மலையெல்லாம் அப்படியே ஒரே எழுத்துட்டு அப்படியே லெவல் பண்ணிடும். சமம் அப்படியே பள்ளத்தெல்லாம் அப்படியே மண்ணு போட்டு அப்படியே மூடிட்டு போயிட்டே இருக்கும். ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயால அந்த வசனம் இருக்குது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சி நீ மேய்ச்சல் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி நல்ல உற்சாகமா பாடி ஆண்டவர் மையப்படுத்தி நம்ம உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடத்த சொல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடத்த சொல்கிறார். உன்னை உண்டாக்கினவே, உன்னை
ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த சபைக்கு ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திட்டு நம்ம செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து, இங்க வந்திருக்கிற சபை விசுவாசிகளை பார்த்து, புதிதாய் வந்திருக்கிறவங்க, சிறு பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. Arise and shine. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், நான் அந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஒளி நம்முடைய இருதயத்தில் வந்து பிரகாசிக்கும் போது, நாம் எழுப்பி பிரகாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்க தான் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற வீட்டுல, நம்ம இருக்கிற குடும்பத்துல, நம்ம இருக்கிற ஆபீஸ்ல, நம்ம இருக்கிற ஸ்கூல்ல, நம்ம இருக்கிற காலேஜ்ல, நம்ம இருக்கிற வில்லேஜ்ல, நம்ம இருக்கிற டவுன்ல, நம்ம இருக்கிற சிட்டியில, எங்க இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு இருளுக்கு அதிகாரம் இருக்கிறது. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி ஆண்டவருடைய வசனம் இருக்கு. சோ இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் வரும்போது அந்த இருளை அது முறியடித்து விடும். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் இருட்டு இருந்தாலும் நாளை காலையில சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே இருள் அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும், வெளிச்சம் வந்து விடும். ஹல்லேலூயா. எப்படி காலையிலே விடியல் வருகிறதோ அதே போல கர்த்தர் நம்முடைய பிரச்சனை, அவருடைய மகிமை நம்மை உதிக்கும் போது எல்லா இருளை கர்த்தர் நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. அந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் தான் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த ஏரியாவில், இந்த கிராமத்துல நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா இருளின் அதிகாரத்திற்கு அதுங்க செயலற்ற போய்விடும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோதரர் கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோதரர் இந்த நாள்ல கூட எழுப்பி பிரகாசிக்கணும். ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று பார்த்தோம். நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்களை நாம் பார்த்து வேகமாய் முடிக்க போறோம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. நான் வந்து எப்பவுமே சர்ச்சில் பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியவைகள். சொல்லுங்க, நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியவைகள். பாருங்க, ஒரு விளையாட்டுல பால் தூக்கி போட்டு அவங்க என்ன பண்ணோம், கேட்ச் பிடிச்சி தூக்கி போட்டோம். தூக்கி போட்டுட்டே இருப்பேன், நீங்க கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்களும் என்ன பண்ணோம், கேட்ச் பிடிச்சி நீங்களும் என்கிட்ட என்ன பண்ணோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்தா நம்ம கை கட்டிட்டு இருக்க கூடாது, கை தட்டிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. வாயை மூடிட்டு இருக்க கூடாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா, சிபிஎம் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோத்துறோம் 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 சோத்துறோம். ஆனா நம்ம இங்க வாயை திறக்கிறது இல்லை. ஆனா இங்க என்ன பண்ணணும், நல்லா ஆமா சோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மெயின் ரோட்ல 2 கிரவுண்ட் வாங்கி சர்ச்சை கட்டிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சோத்திரத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெறுவோம். கிருபை பெறுகிற இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த கர்த்தர் இத்தனை நாட்கள் இந்த ஆலயத்தை கர்த்தர் பாதுகாப்பதற்காக நல்ல கரங்கள் வைத்து சோத்திரம் அல்லாமா. சோத்திரம் 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 சோத்திரம். ஊழியர் குடும்பத்துக்காக சோத்திரம் அல்லாமா. சோத்திரம் 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 சோத்திரம். விசுவாச குடும்பங்களுக்காக சோத்திரம் அல்லாமா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் திறந்த வாசலை இம்மட்டும் கொடுத்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக சோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியவைகள் 5 காரியங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் இப்ப வைங்க பாப்போம் கையை. 5 சொல்லுங்க. 5
5 ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். இங்க சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் 5 நல்ல வாய்ப்பு சொல்லுங்க. 5 ஆத்துமாக்கள், 5 குடும்பங்கள் சொல்லுங்க. 5 குடும்பங்கள், 5 தெருக்கள், 5 தெருக்கள். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கை வச்சுக்கோங்க. 5 காரியங்களை இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்கள் பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி பிரோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கூடியிருக்கிற அநேக மூத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா என்னை அதிகமாக நேசித்து கனப்படுத்தி நம்ம அந்த பொன்னாடெல்லாம் போத்துனாங்க. ஆமா, இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் விட்டுட்டு எனக்கு போத்திருக்காங்க. ஆனா கர்த்தர் ஆண்டு சொல்லியிருக்கார், பிதாவானவர் என்ன பண்ணுவார், நம்மள கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 5 காரியங்கள். முதலாவது, உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து. நம்முடைய ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம சர்ச்சுக்கு டைமுக்கு போறதில்ல, அதிகாலையில் எழுதி முட்டி போட்டு ஜெபிக்கிறது இல்ல, நல்ல சோத்திரம் பண்றது இல்ல. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நோ யுவர் காட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து. நம்ம ஆண்டவரை பற்றி ஆளுக்கு ஒரு காரியம் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய ஆண்டவர் யார் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யார்? நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆமா, உலகம் எப்படி இருந்தாலும், கெட்ட உலகமா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நல்லவராக இருக்கிறதுனாலதான் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. அதிசயமானவர். நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அதனாலதான் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை இன்றைக்கும் செய்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதிசயமானவர். அதிசயமானவர் என்றால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அதிசயமானவர். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை, அருமையான ஐயாவுடைய சாட்சியை கேட்டோம். கடன் பிரச்சனையை ஒரே நாள்ல தீர்த்து வைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நான் சொல்றது அப்படியே எல்லாரும் சொல்லணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்றாமா? பாவத்திலிருந்து சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, ஆண்டவர் யார் சொல்லுங்க? விடுதலை கொடுப்பவர். விடுவிக்கிறவர், ரட்சகர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மன்னிப்பு சொல்லுங்க. அன்புள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டால் ஒரு நாள் பின்மாற்றத்தில் போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. உயிரையே கொடுத்து, ரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். உலகத்துல எத்தனை ஆலோசனை இருந்தாலும் பெஸ்ட் கவுன்சிலிங் நம்ம ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற கவுன்சிலிங் என்ன தெரியுமா? பயப்படாது. சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, பயப்படாதீங்க. பைபிள் ஃபுல்லா பார்த்து ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்களே, உங்க பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்க யாரை பார்த்தோம் 2 வார்த்தை சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க உலகமே என்ன தெரியுமா? பயந்து போயிருக்கு. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைங்க திருமணத்தை குறித்த பயம், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதை குறித்த பயம், கொரோனா வந்துருமான பயம், என்னதோ மேல போயிடுமான பயம். நீங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. 2வது என்ன தெரியுமா? கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஏன்னா உலகமே புலம்பின்னு தான் இருக்கு இன்னைக்கு. நீங்க போய் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? வானத்தை பூமியை படிச்ச ஏசப்பாவை கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வது, ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்ப்போம். வல்லமை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல கரங்களை. நம்ம ஆண்டவருக்கு தான் கை தட்டுறோம். அவருடைய வல்லமை.
செத்து போன லாசருவை 4வது நாள் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்தவர். 40 வருஷம் கிச்சனே இல்லாம அத்தனை லட்ச ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலே இல்லாம 40 வருஷம் அவரை சுகத்தோடு பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. சொல்லிட்டே போலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களுக்கும் அவருடைய குடும்பங்களையும் போஷித்து 12 கூடை மீதி எடுக்க செய்து திருப்தி அடைந்து மீதி எடுத்து பிறருக்கு கொடுக்க வைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் யாரு? வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு, கொலோஸ் சபைக்கு, பிலிப்பு சபைக்கு, எல்லா சபைக்கும் சொல்றது தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவில வளர 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 நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், கர்த்தருடைய வசனம் ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவில்லாததுனால சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தாரு, நான் என்ன செய்தேன் பாருங்க. நம்ம ஆண்டவரை துதிக்கவும் இல்லை, சோத்திரம் பண்ணவும் இல்லை, முறுமுறுத்துட்டே இருந்தா 40 நாள்ல சுதந்திரிக்க வேண்டியது 40 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வர 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 நமக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். தெய்வ பக்தி நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரு. அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆலயத்துல உட்கார்ந்துட்டு நான் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் என் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து அதிலே வளர 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 நமக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 2வதாக, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். ஹல்லேலூயா. உன் வேதத்தை நீ நன்றாய் சத்தமா சொல்லுங்களேன். உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். இந்த வேதத்துல இது தேவனுடைய வார்த்தை. யாரு? தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே பேசியிருக்காரு. எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. Blessed people, those who meditate on the word of God will be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். பாருங்க, உங்களுக்கு ஒரு இதை எப்படி ஃபாலோ பண்றது? பேசிட்டு போயிடலாம், ஆனா இதுக்கு ஒரு மெத்தட் வேணும்ல. எப்படி இரவும் பகலும் தியானிக்கிறது? ஒவ்வொரு நாடும் ஒரு வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம். சொல்லுங்க, ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பு, ஒரு சத்தமா சொல்லுங்க, ஒரு எச்சரிப்பு. இந்த 3 எடுத்து கொஞ்ச நேரம் நீங்க தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உபதேசம், ஒரு எச்சரிப்பு. நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. காலையில எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாக்கு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தை பூமி படைச்ச ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவாரா? யாவையும் செய்து முடிப்பார். ஐயாவுடைய கடனை கர்த்தர் தான் செய்து முடிச்சிருக்கிறார். உண்மையாவே. ஆமா, சாதாரண விஷயம் இல்ல. உண்மையா அதை நம்முடைய லைஃப்ல அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்குள் இருப்பவர் பெரிய. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சாதாரண ஆளு, நான் இப்படி, நான் அப்படி. ஆமா, நம்ம அப்படிதான். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க கிராமத்துல இருந்தாலும், பட்டணத்துல இருந்தாலும், 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும், PhD பண்ணியிருந்தாலும், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும்,
நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால எங்க போனாலும் தைரியமா போலாம். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த வசனங்களை தியானிக்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் வாழ்ச்சி. அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கணும்னா நான் என்ன இருக்கணும்? அவர் நல்ல ஆடா இருக்கணும், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியணும். மேய்ப்பன் எங்கெல்லாம் கூட்டு போறாரோ பின்னாலே போகணும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? மேய்ப்பனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா என் பின்னால நன்மையும் கிருபையும் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். மேய்ப்பனை விட்டுட்டு அப்படி இப்படி பார்த்தா பேதுரு அப்படி இப்படி திரும்பி பார்த்தாரு, ஊர்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை பார்க்காம இந்த பக்கம் அந்த பக்கம் பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆயிடும்? உள்ள போயிட்டே இருப்போம். ஆனா அவரை பார்த்துட்டே போனோம்னா அற்புதமா நடந்து போய்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்தை ஒழுங்கா படிக்கிறதே இல்லை. காலையில் எழுப்பி அந்த குயட் டைம், அதிகாலை நேரத்தில் ஜெபம் பண்ணி ஒரு அதிகாரத்தை படித்து 2 ஃபாதர் பாட்டை பாடி நல்ல சோத்திர பலி பண்ணி நல்ல இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நம்ம அப்படி ஒரு 3/4 மணி நேரம் பண்ணோம்னா கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. அந்த 4 காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அப்படியே கிளியர் பண்ணிடுவாரு. நம்ம போகிற காரியங்கள் தடைகளை எல்லாம் ஆண்டவர் முறியடிப்பார். காலையிலேயே எழுந்திருச்சு நல்ல இட்லி தோசை சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம போனா நம்முடைய சுயபலத்துல போனோம்னா ரொம்ப கஷ்டம் தான். ஹல்லேலூயா. ஒரு வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறோம், இது தியானம் இல்லை, இது என்னது? இப்போ கேட்கிறோம், சில சமயத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கேட்டதை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அதை தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல இந்த வசனத்தை நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இந்த வசனங்கள் இந்த டோரை விட்டு வெளியே போகும்போதே மறந்துடும். 5 காரியம் நான் சொன்னேன்ல, இப்போ கீழே போய் சாப்பிடும் போது கேட்டு பாருங்க. 2 பாயிண்ட் சொன்னாலே பெரிய விஷயம். ஏன்னா யாருமே எழுதி எடுக்கல, நிறைய பேர் எழுதி எடுக்கல. ஆனா அதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொண்டு அதை தியானம் பண்ணீங்கன்னா பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 63:6, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. படுக்கையில 2 செய்யலாம். ஒண்ணு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப டயர்டா இருக்கு, போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னொன்று செய்யலாம், படுத்துக்கொண்டே ஆண்டுடைய வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஆண்டவர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவு. அவர் நம்மோடு கூட இருந்தா நிறைவு தான். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுங்க, நிறைவு. சொல்லுங்க, நிறைவு. மாத்திரமல்ல, எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்கு பைபிள்ல. அதெல்லாம் யாருக்கு நினைக்கிறீங்க? இந்த டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாங்களே, பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு அவங்களுக்கா? இல்லைன்னா யாருக்கு? எனக்கு சொல்லுங்க, எனக்கு. ஆமா, ஆண்டவர் அதெல்லாம் நமக்காக தான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? உடன்படிக்கையின் தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆமா, அதை சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? உடன்படிக்கையின் தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமி படைச்ச ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட். சாதாரண விஷயமா அது? அந்த அக்ரிமெண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பாய். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அவருடைய உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் அநேக வேளையில் என்ன பண்ணிடுறோம்? அந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் மாறிடுறோம். லேண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி வாங்குறது, விற்கிறது, கை மாற்றி விடுறது, இதெல்லாம் ஆண்டவர் அப்படி அக்ரிமெண்ட் போடுறது இல்லை. அவர் போட்டார்னா மரண பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னா இருப்பார். ஹல்லேலூயா. கணக்கு உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாள்ல சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? உத்தமமா இருப்பாங்க. உத்தமம்னா உண்மை. என்ன சொல்லுங்க? உண்மை. உத்தமமா இருப்பார்கள். 9வது வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம்.
119 அதிகாரம் 72வது வசனம் சொல்லுது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வருஷம் சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். சங்கீதம் 119 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த வேதத்துடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம், வேதம், வசனம், கட்டளைகள், கற்பனைகள் அப்படின்னு நிறைய போட்டிருக்கோம். அதனால உண்மையா சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைங்க நம்பர் 1, know your God. ஒரு தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். எல்லாம் சொல்லுங்க, ஒரு தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நான் உன்னை நடத்துவேன்பான்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஆண்டவர் யாருன்றது நமக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஐ சரண்டர் ஆல்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டே போவார். ஏன்னா நடத்துங்க ஆண்டவரே ஆண்டு சொல்லுங்க, கையை கொடுப்பா, கையை கொடு, நான் உன்னை என்ன பண்றேன், நடத்துறேன். ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள். ஒரு வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். எல்லா கரெக்ட்ல வேதத்தை சொல்லுங்க, ஒரு வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். எழுதப்பட்ட வார்த்தைக்கு என்ன பேரு? லோகோஸ். லோகோஸ்னா என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் இது திறந்து வாசிக்க ஆரம்பிச்சா இது ரேமாவா மாறிடும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வசனமாய் மாறும். அது மூடி ஷெல்ஃப்ல இருக்கிற வரைக்கும் இது லோகோஸ் தான், இது எழுதப்பட்ட வார்த்தை. இது ஒரு புக்கு தான், தலை மேல வச்சுட்டு படுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இதை திறந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இது ஜீவ வார்த்தையாய் மாறி நம்மோடு பேச ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, லோகோஸ். சொல்லுங்க, ஆமா, லோகோஸா இருக்கக்கூடாது, ரேமாவா மாறணும். ஹல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு லோகோஸா இருந்தா அது ஷெல்ஃப்ல இருக்கும், வாரம் முழுசும் ஷெல்ஃப்ல இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு போய் லோகோஸ் ஆயிடும். ஆனா இதை திறந்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க இது ரேமாவாக தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். நிறைய வசனம் இருக்கு, டைம் ஆயிடுச்சு. ஆனா இது ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி. ஆனா இது நம்ம இப்போ செய்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம். உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். எல்லாம் சொல்லுங்க, உன் எதிராளியை நீ. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒன்னு ஆண்டவர், இன்னொன்னு நம்ம, இன்னொன்னு பிசாசு. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நன்றா அறிந்து கொள்ளணும். அப்புறம் பிசாசு என்ன பண்ணும், ஒரு எதிராளியை நீ என்ன பண்ணு, நன்றாய் அறிந்து கொள். எதிராளியை நான் ரொம்ப ரிசர்ச் பண்றேன்னு ரொம்ப ஆளுங்களுக்குள்ள போயிடாதீங்க. சாத்தான் யாரு, PhD எல்லாம் பண்ண தேவையில்லை. அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன? ரொம்ப பிஸி மாதிரி நம்மளை பண்ண வைப்பான். ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயா அருமையான சாட்சி. உண்மையா சொல்றேன், எங்க அப்பா கூட எங்களை இத்தனை வருஷம், நான் 47 வயசு ஆச்சு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பின்னால வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் வந்து படுத்துக்கோ, உனக்கு சுகம் கிடைச்சிடும், சுகம் கிடைக்கலன்னா டாக்டர் கிட்ட போடுவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும், நான் 12th படிக்கும் போது ஒரு நங்கநல்லூர்ல ஃபுல்லாவே பிராமணர்கள் தான் அங்க படிச்சவங்க. அப்போ 90 பேர்ல சண்டே தான் டெஸ்ட் வைப்பாங்க. எங்க அப்பா சொல்றாங்க, நீ சண்டேலாம் போய் படிக்கணும்னு தேவையில்லை. எங்க சார் கிட்ட போய் சொன்னேன், கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர். சார், சண்டே என்னால வர முடியாது. உனக்கு அவ்வளவு கொழுப்பா? அப்படி 89 பேர் காலையில போய் டெஸ்ட் எழுதுவாங்க. நான் ஒரே ஒருத்தர் தான் வந்து சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு சாயந்தரம் போய் டெஸ்ட் எழுதுவோம். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் 9th 10th வந்துட்டாலே ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அகாடமிக்ஸ்க்கு முதலிடம் கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு பின்னால வச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன, அந்த இடத்துல நான் வந்து 12th அப்போ 200 மார்க்ஸ் எக்ஸாம் 184 92% எடுத்தேன்னா your God is great அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையை கனம் பண்ணதுனால 5 டிகிரி படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எவ்வளவோ படிக்க ஆண்டவர் கர்த்தர் கிருபை கொடுத்து பல இடங்களுக்கு போவேன். ஒரு முறை என்னுடைய ஸ்தாபனத்திலிருந்து நான் அமெரிக்கா போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ சொன்னாங்க, சாட்டர்டே புக் பண்ணுங்க டிக்கெட்டு. நான் சொன்னேன், இல்லை, சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. பாருங்க, போதும். பாருங்க,
ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தந்திரங்கள், பிசாசு தந்திரமானது. 2 கருப்பு ட்ரெஸ் போட்டு 2 கொம்பு வச்சுட்டு வரவே மாட்டான். அப்படி வந்தாதான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அவன் என்னைக்கு ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அதே போல பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இன்றைக்கும் உலகத்தை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம். இந்த மொபைல் போனே இன்னைக்கு எவ்வளவு நேரத்தை திருடி இருக்குல்ல, எத்தனை குடும்பங்களை சீரழிச்சிருச்சு இல்ல. இன்னைக்கு பாருங்க, குடும்பங்கள்ல ஒருத்தர் பேசுறது இல்ல, ஒருத்தர் நல்ல கம்யூனிகேஷன் இல்ல. எல்லாத்தையும் பாருங்க, பிசாசு பல விதத்துல வருவான். நம்ம தான் எப்படி இருக்கணும்? எச்சரிப்பாக இருந்து சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிப்பாக. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திருடன் அவன் யாரு? பிசாசு யாரு? இந்த சமாதானத்தை திருடுவோம். எல்லாம் சொல்லுங்க, சமாதானம். சத்தமா சொல்லுங்க. இது போத்தீஸ்லயும் கிடைக்காது. கிடைக்குமா சமாதானம்? எல்லாமே வாங்கலாம். 7 ஃப்ளோர் இருக்கும், 8 ஃப்ளோர் இருக்கும். 5 ரூபா பொருள்ல இருந்து 10,000 ரூபாய் பொருள் வரைக்கும் வாங்கலாம். ஆனா சமாதானத்தை வாங்கவே முடியாது. ரிலையன்ஸ்ல வாங்கலாமா? ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வாங்க முடியாது. அங்க ஆஃபர்லாம் நிறைய போடுவான். ஆனா சமாதானத்துக்கு ஆஃபரே கிடையாது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது எப்ப கிடைக்கும்? குடும்பத்துல 3 வாதம் இருக்கு தெரியுமா? 3 வாதம். திமிர் வாதம். என்ன வாதம்? திமிர் வாதம் இருக்க சமாதானம் இருக்காது. சில திமிர், அது ஒரு வாதம். சிலருக்கு வாக்குவாதம். என்ன வாதம்? ஒன்று சொன்னா திருப்பி சொல்லாம இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லி முடிப்பேன். புருஷன் ஒன்று சொன்னாங்க, மனைவி ஒன்று சொல்லுவோம். மனைவி ஒன்று சொன்னா திருப்பி புருஷன். இப்படி மாறி 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 மாறி. என்ன வாதம் அது? இன்னொரு வாதம் இருக்கு, பிடிவாதம். என்ன வாதம்? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா ஆமா. நீங்க 3 கால்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஆமான்னு சொல்லிடுங்க. ஆனா அடுத்த நாள் என்ன பண்ணுங்க? ரோட்ல போகும்போது ஒரு முயலை பாத்தீங்கன்னா, இல்லை ஒரு நாயை பாத்தீங்கன்னா, இப்ப எத்தனை கால் இருக்குன்னு கேளுங்க. எடுத்த உடனே என்ன பண்ணாதீங்க? வாக்குவாதத்துல இறங்கிறாதீங்க. பொறுமையா இருங்க. சொல்லுங்க, பொறுமை. சத்தமா சொல்லுங்க, பொறுமை. சாந்தம், அமைதல். இதுதான் ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கணும். பொறுமை இல்லாம, சாந்தம் இல்லாம, அமைதல் இல்லாம ஒரு புருஷனாவும் வாழ முடியாது, மனைவியா வாழ முடியாது, ஒரு ஊழியக்காரனாவும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளையாவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நானும் மனுஷன் தானேங்க அப்படி சொல்லாதீங்க. நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் யாரு? நானும் மனுஷன் தானே. நானும் மனுஷன் தானே. எனக்கு நீங்க மனுஷன் தான். ஆனா நீங்க யார் தெரியுமா? தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் யாரு? ஆமா. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசு நம்மளை எப்படிலாம் விடுதலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். எச்சரிப்பா இருக்கு. முதலாவது, உன் தேவனை நீ நன்றாய். 2வது, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். 3வது, உன் எதிராளியை நீ நன்றாய். குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு காரியம் ஆரம்பிக்குதுன்னு உடனே நீ புரிஞ்சுக்கணும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் கிடையாது. இந்த ஆளோட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை நம்ம கடிந்து கட்டி நம்ம ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை உயர்த்துறதுலயும் வசனத்துல அதுலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. முட்டி போடுறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. கண்ணை மூடுறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 4வதாக, உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள். உன்னையே நீ. நான் யார் தெரியுமா? நான் லார்ட் லபக்தாஸ் யார் நினைச்சிருக்கேன். காலையில முளைத்த புல்லுக்கும் மாலையில வாடி போகிற புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வயநாட்டுல பாத்தீங்களா, நிலச்சரிவு போய் மலச்சரிவு வந்து 3 கிராமங்களே மூழ்கி போச்சு. நான் வயநாட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் மூலமா 3000 பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ராஜெக்ட்ல இருந்தேன் நான். எனக்கு அந்த மேப்பாடி, அந்த சுல்தான் பத்தேரி எல்லா இடமும் எனக்கு தெரியும். அங்க இருக்கிற கிராமங்கள் நேற்றைக்கு அந்த கிருபையில கொஞ்சம் ஃபண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் ஒரு சில குடும்பங்களுக்கு. ஆமா, பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. உணவு இல்லாம இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் காவல்ல வைக்கப்பட்டேன், நீங்க என்ன பண்ணீங்க? விசாரிக்க வந்தீங்க. இதெல்லாம் எப்போ செய்த ஆண்டவரே? இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள்.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு தொண்டு நிறுவனமா மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு தொண்டு நிறுவனமா மாறணும். ஏன்னா ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நீ இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கணும்? நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக இவ்விதமாய் மனுஷர் காணத்தக்கதாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும் கடவுள். மத்திய 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, உன்னையே நீ யார் என்று நீ நன்றாய் அறிந்து கொள். ஒரு பக்கம் நம்ம இருக்கிறோம். ஆமா, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதரை நம்புவது வீண். மூக்கில் யாராவது காத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. செத்து போனவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் உண்டு பண்ண மாட்டாங்க. ஆனா ஜீவனோடு இருக்கிறவங்க எல்லாருமே என்னது? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, கர்த்தர் நல்லவர். உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள். நம்ம யார் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? சைல்ட் ஆஃப் காட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குவாலிபிகேஷன் இருக்குதுல்ல, எல்லா தகுதிக்கும் மேலான ஒரு தகுதி என்ன தெரியுமா? வானத்தில் பூமி படைத்த ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்புறீங்க இல்லையா? கண்டிப்பா நம்புறேன். நல்ல கரெக்டா தட்டி ஆண்டவருக்கு சொல்லலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தில், அவருடைய யாருடைய? தேவனுடைய. எந்த தேவன்? கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். பாருங்க, இங்க சர்ச்சில் தான் இயேசுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாட்டி அம்மா வந்து என்கிட்ட, இயேசு யாரும் ஒரு தம்பியான்னு கேட்டேன். ஐயோ சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க. அதுல இருந்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்போ சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு. உங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறியான்னு கேட்டேன். இல்லப்பா, இல்லை ஆண்டி, சாரி ஆண்டி. அன்னிலிருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மாத்திக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக. என்ன விசுவாசம்? அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டுமாக அவர் ராஜாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல அப்பா இருக்கலாம். உண்மையா எங்க அப்பா ரொம்ப நல்லவங்களாக தான் வாழ்ந்தாங்க. நல்ல குடும்பத்தை கவனிச்சாங்க, நல்ல ஊழியம் செய்தாங்க, நல்ல வேலை செய்தாங்க, எல்லாமே செய்தாங்க. அப்புறம் இப்ப மறித்து போயிட்டாங்க. அவர்களை விட ஏசப்பா ரொம்ப 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 நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க அப்பா மறித்து போனாலும் எனக்கு ஏசப்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா. எல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைங்க யாரும் அனாதைகள் கிடையாது. அல்லேலூயா. நான் அனாதை, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. நமக்கு ஏசப்பா இருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பாய் விசாரிக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறோம். தகப்பனை போல ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை தேற்றுவாங்களோ அதே போல நம்முடைய ஆண்டவர் இருக்காரா? அல்லேலூயா. அதனால நமக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, இல்ல இருந்தாலும் நல்லது, இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நல்ல கரங்க வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லது. பாருங்க, நம்ம யாரு? சைல்ட் ஆஃப் காட். ஒரு நாள் காலையில கண்ணாடியில தலை சீவும் போது கண்ணாடியில பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, ஐ எம் சைல்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் யாரு? தேவனுடைய. எங்க அப்பா யார் தெரியுமா? கலெக்டர். எங்க அப்பா யார் தெரியுமா? பெரிய டாக்டர். எங்க அப்பா யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை படைச்சவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நம்ம புருஷ சித்தத்தின்படி பிறந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பின் அனுபவம் வந்ததோ அன்னைக்கே நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளையும் அவருடைய காட்ஸ் ஃபேமிலி, அவருடைய குடும்பத்திலே நம் அங்கத்தினர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். அல்லேலூயா. புறஜாதியிலிருந்து வந்தவங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க சொல்ல முடியும். நீங்க என்னங்க என்ன பண்ற? நான் ஆண்டுடைய பிள்ளைங்க, நான் பக்தன் கிடையாது, பக்த கோடி இல்லை. நான் யாரு?
ஏசப்பாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. எனக்கு அவருக்கு ஒரு உறவு இருக்கு. அவர் அந்த உறவிலே எனக்கு அப்பாவாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஃபீஸ் கட்டணும்னா என் பையன் இப்ப காலேஜ் படிக்கிறான் எம்சிசில, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னா அவன் கவலைப்படுவானா நான் கவலைப்படுவேனா? அவன் பாட்டுக்கு அவன் மேலே பார்த்து போயிட்டே இருப்பான். நாளைக்கு காலையில சாப்பிடணும், அவன் கவலைப்படுவானா அவங்க அம்மா கவலைப்படுவாங்களா? அவங்க அம்மா. நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா அப்பாவை விட்டுட்டு நம்மளே கவலைப்பட்டுட்டு என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒரு நாள் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். நல்லா சொல்லுங்க, நான் தலை நிமிர்ந்து நடப்பேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. நிறைய காரியம் இருக்கு. நம்முடைய அழைப்பை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய வரங்கள் என்ன, என்னுடைய திறமைகள் என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன. நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா நம்முடைய பலத்தை ஆண்டவர் இன்னும் பலனாய் மாற்றுவார், பலவீனத்தையும் கர்த்தர் பலனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். காலங்களையும் சமயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Know the times and the seasons. உங்களுடைய காலங்களையும் சமயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த காலத்துல வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டு ஒரு எல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் இந்த ஒரு எல்லையில வச்சிருக்காரு. வாஞ்சவாக்கமா காஞ்சி போன வாக்கத்தெல்லாம் நல்ல நீரோட்டமான வாக்கமா மாத்திடுவார். ஹல்லேலூயா. அதுல பாலைவனத்தை சோலைவனமா மாத்திரதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் வறட்சி செழிப்பா மாறும். ஆமென். நம்ம பாருங்க, இந்த இடத்துக்கு நானும் என் ஒய்ஃபும் ஒரு முறை இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இங்க பாஸ்டர் வந்து பார்த்தேன். அப்போ இந்த இடம் எப்படி இருந்தது, இந்த பில்டிங்லாம் இல்லை, ஒரு 1 இயர் பேக் தான். பாஸ்டர் எனக்கு மீன் குழம்புலாம் வச்சு மீன்லாம் வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பினார். பாருங்க, இன்னைக்கு இங்க வந்து பார்த்தா பில்டிங் எழுப்பி வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கர்த்தர் கொண்டு போனார். நெருக்கமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஃபேன் இல்லையே கவலைப்படாதீங்க, நல்ல சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபேன் வந்துடும், ஏசி வந்துடும், எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். 2004 மாதிரி 2024 நினைக்காதீங்க. 2004 வேற, 2024 வேற. 2005 எப்படி இருந்ததோ அப்படி 2025 இருக்காது. இந்த காலம் கொடிய காலம். சொல்லுங்க, என்ன காலம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற காலம், இருளின் காலம், கொடிய காலம், பயங்கரமான காலம். பாருங்க, இன்னைக்கு காலையில நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்ல இருந்து பாஸ்டர் ஜோயல் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரிசாவில் பல திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கான். மணிப்பூர் மாதிரி எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுங்க. 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபிக்க சொல்லுங்க. சபை தூங்கிட்டு இருக்க கூடாது. இனி ஒரு அழிவை நம்ம பார்க்க கூடாது. தேசத்துல வன்முறை, கலவரங்கள், தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் ஒழிய வேண்டும் என்றால் நீங்க நான் முழங்கால் படியிடணும். ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பார்த்து நிற்க பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் இடைவெளி என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம். அதான் பாஸ்டர் கூப்பிடுவார், அதிகாலை ஜெபம் வாங்கன்னு சொல்லி. இரவு ஜெபம் வாங்க, பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம். கூப்பிடும் போது எனக்கு அது இருக்கு பிரதர், இது இருக்கு, அது சொல்லாதீங்க. காலத்தையும் சமயத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கை தூக்கி சொல்லுங்க. இந்த காலம் கையை தூக்குற காலம். ஒரு காலம் ஒரு கையை தூக்கலன்னு பிசியோதெரபி கிட்ட போனோம். ஆமா, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் கொரோனால 9 நாள் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. உயிர் போகுமா இருக்குமா, போகுமா இருக்குமான்ற சூழ்நிலை. இப்படி மூடி வச்சாச்சு, மாஸ்க் இப்படி இருக்கு, சோத்திரம் பண்ண கூட முடியாது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்காருன்னா, ஆக்சிஜன் வச்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் ஆண்டவரை துதிக்கணுமே நினைக்காதீங்க. காலத்தையும் சமயத்தையும் சர்ச்சில் கை கட்டிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து கையை தட்டுங்க. வாய் அப்படியே இந்த ஃபெவிகால் போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருக்காதீங்க. நல்ல ஆண்டவரை கர்த்தரை நான் எக்காலத்தும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும்.
துதிக்க 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 எரிகோ கோட்டையெல்லாம் அப்படியே தகர்ந்து நொறுங்கி போகும். ஆண்டவர் கதவை திறக்கிறவர் இல்ல, அஸ்திபாரங்களை அசைக்கிறவர். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையுடைய அஸ்திபாரங்களை அசைச்சிட்டாரு. என்ன தெரியுமா? விசுவாசமும் துதியும் தான். ஹல்லேலூயா. யோசுவா அதிகாலமே எழுப்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். நிறைய போயிட்டே இருக்கான். கடைசியை முடிக்க போறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். காலங்களையும் சமயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் எல்லாரும் ஐஸ் பெட்டிக்குள்ள போகதான் போறோம். அதுக்கு முன்னால கர்த்தர் கொடுத்த இந்த ஆயுசு நாள் தேவனுக்கு என்று நம்ம மகிமையா ஊழியம் செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. எல் ஜோசப் தெரியுமா? முழங்கால் இருந்தான். அவர் தான் எனக்கு சொல்லி அவர் தான் சொன்னார், ஐஸ் பெட்டிக்குள்ள போகிறதுக்கு முன்னால தேவ சித்தத்தை செய்யாம நீ போனீங்கன்னா அப்படின்னு அடிக்கவே வந்துடுவார் அவர். ஆமா, அவ்வளவு வைராக்கியமான ஊழியக்காரர். ஆமா, அதனால ஒரு காலம் வரும். எங்க அப்பா 53 வருஷம் ஊழியம் செய்தாங்க பாருங்க. லாஸ்ட் 1 இயர் ரொம்ப வியாதி படுக்கையில் இருந்தாங்க. ஒரு வருஷம் அவங்க ஆராதிக்க முடியல, சர்ச்சைக்கு வர முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, பாட முடியல. ஆனால் ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்தார். ஒரு வருஷம் சுத்திகரித்து ஒரு ஸ்பாட் இல்லாம ஆண்டவருடைய ராஜ்யத்துல எப்படி குழந்தையா வந்தாங்களோ ஒரு குழந்தையாவே போயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எங்க அப்பா எப்படி 50 வருஷம் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவர் ஆராதிச்சாங்க, அந்த மாதிரி நானும் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே, பாருங்க என்ன காலம்? கிரியை செய்ய முடியாத ஒரு காலம். ஆனா கர்த்தர் இப்போ நமக்கு என்ன காலத்தை கொடுத்திருக்காரு? ஏற்ற காலம். இது கிருபையின் காலம். எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஆண்டவர் பாருங்க கிருபையா மன்னிச்சு விடுறாரு. ஒரு காலம் வரும், கதவு மூடப்படும். புத்தி உள்ள கன்னிகைகளா இல்லைன்னா உள்ளே சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. ஆமா, ஆண்டவருடைய மணவாளன் வரப்போறாரு. இப்போ கிருபையின் காலம். அதனால 8 மணி ஆராதனைக்கு 8:30 வரவங்களையும் உள்ள விட்டுறாரு. ஆனா இந்த காலத்தை, இந்த ஏற்ற காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டா ஒரு காலம் வருது, அவருடைய நியாய தீர்ப்பின் காலம். கதவு மூடப்படுங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் சியோன் ஜெப வீடு, நாங்கெல்லாம் நாங்க சியோனுக்கு போய் சேர்ந்துட்டோம், நீங்க இங்க இப்போ இருக்கீங்களா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆமா, காலத்தையும் சமயத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்திருக்கு. ராஜாக்கள் உங்க இடத்துல வருவாங்க. திரளான கூட்டம், கடற்கரை மணலை போல திரளான. அந்த 2, 3, 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்க. எழும்பி பிரகாசிச்ச என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5 காரியங்கள் சொல்லி முடிக்கலாமா? நம்ம திருப்பி ஒரு முறை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. நம்பர் 1, உன் தேவனை நீ. 2வது, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். 3வது, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். 4வது, உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள். 5வது, வாழுகிற காலத்தையும் சமயத்தையும் நீ அறிந்து கொள். ஒரு நாள்ல முடியாது. டெய்லி நீங்க என்ன பண்ணணும்? அறியறதுக்கு கற்ற அறிகிற அறிவுல நீ வளர்ந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, வளரணும். சொல்லுங்க. உயிர் உள்ளது வளரும், செத்தது வளராது. புரியுதா? உயிர் உள்ளது, all living things grow. உயிர் உள்ளதெல்லாம் வளரும், செத்து போனதெல்லாம் வளரவே வளரும். நீங்களும் நானும் உயிர் உள்ளவர்களா இருக்கிறோம். உயிரோடு உள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் ஆயிட்டா தயவுசெய்து மன்னிப்பு சொல்லுங்க. உங்களோட நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். அதனால கர்த்தர் ஒரு நாள் உங்களை சேஃபா பத்திரமா உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருப்பதாக, உங்களுடைய வசனங்கள் இந்த இடத்துல இருந்து புறப்படுவதாக, ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, ஒவ்வொரு ஆராதனை விடுதலையின் ஆராதனையாய் இருப்பதாக, தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனையாய் மாறுவதாக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆலயமா இந்த ஆலயம். ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஆலயமாக ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்பா. ஆசீர்வதிங்க. அவளோடு இணைந்து இருக்கிற எல்லா விசுவாசிகள் மேலும் இந்த கிருபை இருக்கட்டும். அநேக ஞானஸ்நான ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்கட்டும். அநேக திருமணங்கள் நடந்து